ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா எக்ஸலில் நம்பரை எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வே பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி இதை நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இதுக்கு ஒரு சில இது ஆட் பண்ணி ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸலுக்குள்ளே வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் தான் நம்ம இதில் டெக்ஸ்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம நம்பரை டெக்ஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஃபார்முலாவும் சரி ஃபங்க்ஷனும் சரி நம்மளுக்கு எக்ஸலில் கிடையாது. ஆனால் இதுக்கு ஸ்பெல் நம்பருன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் அந்த ஸ்பெல் நம்பருங்கிற ஃபங்க்ஷனு நம்ம எக்ஸல்லே கிடையாது. பாருங்கள், வேணால் அந்த ஸ்பெல் நம்பர்ன்ட்டு டைப் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்பெல்னு டைப் பண்ணிட்டேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனே நம்ம இதில் எக்ஸலில் கிடையாது. ஸோ அந்த எக்ஸலுக்குள்ளே அந்த ஸ்பெல் நம்பருக்குள்ள ஃபங்க்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி இது நம்ம எக்ஸலில் ஆட் பண்ணால் தான் நம்ம இந்த நம்பரை டெக்ஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பாருங்கள், இங்கே டெவலப்பர்னு இருக்குது பாருங்கள். டெவலப்பர்னு ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு இங்கே விஷுவல் பேசிக்கிட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் இந்த இன்செர்ட்னு இருக்கும். இன்செர்ட் இருக்கும். அதில் பாருங்கள் இந்த மாடியூல் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமாண்ட் டேபிள் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த கமாண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பெல் நம்பர் இருக்குல்ல ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளே கமாண்டை கொண்டு நம்ம இதில் ஆட் பண்ணி சேவ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்மளோட அந்த ஃபார்முலான ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி சேவ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறது தான் நம்ம பார்ப்போம். ஓகே வாங்க. ஆல்ரெடி நான் கமாண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதான் அதுக்குள்ளே கமாண்டு, நம்ம ஸ்பெல் நம்பருக்குள்ளே கமாண்டு. இந்த கமாண்டை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி அதில் நம்ம பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணால் தான் நம்மளால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க, இதை ஆல் செலக்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஆல் செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிப்போம். அப்படியே வாங்க எக்ஸலுக்குள்ளே போய்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம காப்பி பண்ணதை அப்படியே இங்கே கொண்டு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், பேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு நம்பர் வந்துட்டு பாருங்கள், ஸ்பெல் நம்பர்ன்ட்டு நம்மளுக்கு நம்பர் வந்துருச்சு. இப்போ நம்ம சேவ் கொடுப்போம். பாருங்கள், நம்ம இப்போ இதில் சேவ் பண்ண போகிறோம். நம்ம என்னென்னு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்பெல் நம்பர் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெல் நம்பர்னே சேவ் பண்ணிக்கலாம். ஸ்பெல் ஓகே, ஸ்பெல் நம்பர் சேவ் பண்ணியாச்சு. இது ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இதுதான் முக்கியமானது. ஃபைல் நேமுக்கு நம்ம எந்த நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஆனால் இங்கே பாருங்கள், சேவ் அஸ் டைப் பண்ணுறது பாருங்கள். இந்த இடத்துல இந்த பாருங்கள், இந்த ஆப்ஷன்லேயே நம்ம டைப் பண்ணோம்னா சேவ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனை ஒரே ஒரு ஷீட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்பெல் நம்பர் நம்ம டெக்ஸ்ட்லேருந்து நம்பர்லேருந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதை இந்த ஒரு ஷீட்டில் மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அடுத்தடுத்த ஷீட்டில் நம்ம பண்ணோம்னா இதே மாதிரி திரும்பி அகைன் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம சேவ் பண்ணி திரும்ப இங்கே சேவ் பண்ணணும். ஒவ்வொரு ஷீட்டுக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பர்மனெண்ட்டாக நம்ம எப்படி இந்த ஃபார்முலாவை நம்ம எக்ஸலில் ஆட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், லாஸ்ட்டாக பாருங்கள், இங்கே எக்ஸல் ஆடின்னு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது இப்போ டேரெக்டாக எங்கே போகுதுன்னா இந்த பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் ஆடின் எக்ஸலுக்குள்ளே போகுது. எக்ஸலோட எப்படின்னா எக்ஸல் கூட செட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, டேரெக்டாக அதுக்குள்ளே போய்ட்டு சேவ் ஆகிடும். அதனால தான் நம்ம டேரெக்டாக இதில் கொடுக்குறோம். இதில் கொடுத்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு பாருங்கள், நீங்கள் வெளில வந்துடுங்க. சரி, ஓகே, வெளில வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், ஈக்குவல் டு பாருங்கள். இப்போ நம்ம பாருங்கள், போன டைம் நம்ம நான் டைப் பண்ணும்போது ஸ்பெல் நம்பர் ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம அதோட ஃபார்முலாவை டைப் பண்ணி அது கமாண்டை நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணுமோ அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓகே, க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அவுட்புட்டு கிடச்சிருச்சு. நம்மளுக்கு பாருங்கள், நம்பர்லேருந்து டெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ மற்ற நம்ம எல்லாத்துக்கும் வேணும்னா இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருங்க. ஓகே, சரி, ஒன்று மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுன்னு நம்மளுக்கு தேவையான அனைத்து நம்பரும் டெக்ஸ்ட்டாக இங்கே கன்வே ஆகிடுச்சு.
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் பர்மனெண்ட்டாக அது நம்மளுக்கு செட் ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு இதில் பாருங்கள். இங்கே ஃபைல் மேனேஜர் இருக்கா, இதுக்குள்ளே போய்க்கிங்க. ஃபைலுக்கு போயிட்டு இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிங்க. ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே ஆடின் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஆக்டிவ் அப்ளிகேஷன் ஆடின், இங்கே பாருங்கள் இன்ஆக்டிவ் அப்ளிகேஷன் ஆடின். ஓகே, இதில் பாருங்கள் நம்ம ஸ்பெல் நம்பரை அங்கே சேவ் பண்ணோம்ல, அது வந்து இதில் இன்னும் ஆக்டிவில் காட்டலை. ஸோ நம்மளுக்கு அந்த இது இப்போ நம்ம யூஸ் பண்ணது ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதை நம்ம ஆக்டிவ்க்கு இந்த இடத்துக்கு நம்மளோட சேவ் பண்ணது வந்தால் தான் நம்ம அதை பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தோம்னா அந்த பாருங்கள் ஸ்பெல் நம்பர் இருக்குதா, இன்ஆக்டிவில் இருக்குது பாருங்கள். நம்ம அங்கே சேவ் பண்ணது இங்கே வந்து இன்ஆக்டிவில் இருக்குது. இதை எப்படி ஆக்டிவ் பண்ணுறதுன்னா, ஸ்பெல் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எக்ஸல் ஆடின் இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கீழே இருக்கும். நீங்கள் எந்த ஆப்ஷனுமே இதில் கொடுக்க வேணாம், ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். கோ கொடுங்க. கோ கொடுத்து இங்கே பாருங்கள் நம்மளுக்கு தேவையில்லாத ஆப்ஷன்லாம் இருக்குது, அதை நம்ம விட்டுருங்க. ஆனால் நம்மளோடது பாருங்கள் ஸ்பெல் நம்பர், அதை பாருங்கள் நம்மளை அன்செக் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் செக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதுக்கப்புறம் நம்ம எப்போ நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம ஒரு ஷீட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷட்டர் போட்டு திரும்பி நீங்கள் எக்ஸலை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணால் எத்தனை டைம் வேணால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.